இப்போ நாம் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5.1 கொடுத்துருக்காங்க. த டெய்லி வேஜஸ் ஆஃப் அ ஒர்க்கர் ஃபார் 10 days இஸ் as ஃபாலோஸ். வேஜஸ் அப்படின்னா என்னென்னா சேலரி. டெய்லி அப்படின்னா இன்றைக்கி ஒர்க் பண்ணதுக்கு அன்னைக்கு சேலரி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டே ஒர்க் பண்ணால் நெக்ஸ்ட் டேவே சேலரி கொடுத்துருவாங்க. தான் டெய்லி வேஜஸ் ஆஃப் அ ஒர்க்கர் ஃபார் 10 days. அப்போது இங்கே கரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 to 10 days வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்களோட சேலரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ். அப்போது அரித்மெட்டிக் மீன் ஆர் ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். இங்கே அப்சர்வேஷன்ஸ்னு இந்த கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னதுன்னா வேஜஸ். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 250 + 350 100 400 150 270 இந்த மாதிரி 750 வரைக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். அப்போது எத்தனை நாள், 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ டோட்டலி 10 days 10 வேஜஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3650 வரும். டிவைடட் பை 10 0 0 காட் கேன்சல் 365. அப்போது ஒரு ஆவரேஜ் இன்கம் ஆஃப் அ ஒர்க்கர் வந்து 365 rupees. ஓகே, இப்போது செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 5.2 என்ன கொடுத்துருக்காங்க, த மீன் ஆஃப் 9 அப்சர்வேஷன்ஸ் இஸ் 24. ஃபைண்ட் தி சம் ஆஃப் 9 அப்சர்வேஷன்ஸ். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, மீன் வந்து 24 அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எத்தனை, 9. இப்போது அரித்மெட்டிக் மீனுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் கேட்டிருக்காங்க. மீன் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இந்த 9 இங்கே டிவிஷனில் இருக்குது, அங்கே எப்படி போகும், மல்டிப்ளையாக போகும். ஸோ 24 × 9 216. அப்போது த சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் என்னது, 216. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 5.3 என்ன கொடுத்துருக்காங்க, த மீன் ஏஜ் ஆஃப் 15 டீச்சர்ஸ். அப்போ இந்த 15 என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் அது கொடுத்துட்டாங்க. இன் அ ஸ்கூல் இஸ் 42. ஸோ இந்த 42 என்னது, மீன். அப்புறம் த ஏஜஸ் ஆஃப் த டீச்சர்ஸ் ஆர் 35 42 48 x + 8 40 43 50 46 இந்த மாதிரி 40 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஒன்று நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இங்கே பாருங்கள் x + 8 இந்த மாதிரி ஏஜ் டேரெக்டாக கொடுக்காம எக்ஸ் அப்படிங்கு ஒரு வேரியபிளை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இருக்கட்டும். இப்போ நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா, வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் தி அன்னோன் ஏஜஸ் ஆஃப் 2 டீச்சர்ஸ். 2 டீச்சருக்கு பதிலாக தான் அவங்க வேரியபிள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டீச்சரோட ஏஜ் வந்து எக்ஸ், இன்னொரு டீச்சரோட ஏஜ் வந்து x + 8. இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ளே போகலாம். மீன் ஃபார்முலா என்ன, டோட்டல் ஏஜ் ஆஃப் டீச்சர்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ். ஸோ இப்போது மீன் நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 42 ஈக்குவல் டு டோட்டல் ஏஜஸ் ஆஃப் டீச்சர்ஸ் இதெல்லாம், இது எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். இங்கே ஆட் பண்ணியாச்சு. டிவைடட் பை நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் எவ்வளோ, 15. கவுண்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 15 தான் வரும். ஓகே, இந்த ரெண்டும் சேர்த்து எப்படி கவுண்ட் பண்ணணும், ஒரு டீச்சரோட ஏஜாக கவுண்ட் பண்ணணும். அதில் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸோ டோட்டல் வந்து 15 டீச்சர்ஸ். இப்போது இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 550 + 2x வரும். இந்த சைடு டிவிஷனில் இருக்க 15, அந்த சைடு எப்படி போகும், மல்டிப்ளிகேஷனாக போகும். ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 630 550 + 2x. இப்போது 2x மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டேன், இந்த 550 அந்த சைடு என்னதான் வருது, சப்ராக்ஷனாக கொண்டு போகிறேன். இப்போ 2x = 80. இப்போது x இங்கே வச்சுக்கிட்டேன், 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அந்த சைட் போனால் என்னதான் ஆகும், டிவிஷன் ஆகும். ஸோ 80 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணால் 40. இப்போது உங்களுக்கு ஏஜ் ஆஃப் டீச்சர் எக்ஸ் என்னது 40, இன்னொரு ஏஜ் ஆஃப் டீச்சர் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, x + 8. ஸோ இங்கே நம்ம x + 8 ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ என்ன, 40 + 8 ஈக்குவல் டு 48. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 5.4 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த மீன் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் இஸ் 38. அப்போ இங்கே என்ன மென்ஷன் பண்ணிட்டாங்க, இந்த 38ங்கிறது தான் மீன். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ என்ன. அப்புறம் இதெல்லாம் தான் அப்சர்வேஷன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்முலா மீன் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இப்போது நம்மளுக்கு மீனோட வேல்யூ என்னன்னு தெரியும், 38 போட்டாச்சு. இது சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன். இது எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஆட் பண்ணணும்.
நம்ம லாஸ்ட் செம்மில் பார்த்த மாதிரி இங்கே இந்த எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், டோட்டல் எத்தனை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ டோட்டல் அப்சர்வேஷன்ஸ் என்ன? 11. இப்போது இந்த 11 டிவிஷனில் இருக்குது, அந்த சைட் போகிறப்போ மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு இதெல்லாம் ஆட் பண்ணால் 375 ப்ளஸ் இந்த வேரியபிள் மட்டும் தனியாக இருக்கும் எக்ஸ். இப்போ இந்த 375 அடிஷனில் இருக்குது, அந்த சைட் போகிறப்போ மைனஸ் ஆகும். ஸோ 418 மைனஸ் 375. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன? 43. கொஸ்டினில் என்ன கேட்டாங்க? வேல்யூ ஆஃப் எக்ஸ். அந்த எக்ஸோட வேல்யூ தான் என்னது? 43.